இந்த மேக்கப் மினி விலாகோட பார்ட் 2 பார்த்துடலாமா? அவங்களுக்கு எல்லாமே அழகா ரெடி பண்ணி கொடுத்துட்டு, நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க. அதையுமே எடுத்து முடிச்சுட்டு, நம்மளும் அவங்களோட வீட்ல என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் போன வீடியோலே கவர் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பேன். பொண்ணு அனுப்பி விட்டதுக்கப்புறம் நம்மளும் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, நம்மளும் டைரெக்டாக மண்டபம் போயாச்சு. மண்டபத்தில் பார்த்தா மேளம் தாளத்தோட பொண்ணை பயங்கரமாக வரவேற்றிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக் எடுத்துட்டு, மண்டபத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்காமே அப்படின்னு பார்த்தா, பொண்ணு கொஞ்சம் எமோஷனலாக அழுதுருக்காங்க போலங்க. அவங்களுக்கும் சில பல வார்த்தைகளை நம்மளும் ஆறுதல் சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, டச்சப்க்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ல வெயிட் பண்றதுக்கு போயிட்டேன். ஸோ அவங்க வர வரைக்கும் நானும் ஒரு சில கிளிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினி விலாகாக எடுத்துட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலே பிரைடும் வந்து பார்த்தீங்கன்னா சாரி சேஞ்சுக்காக ரூமுக்கு கூட்டு வந்துட்டாங்க. பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ரூமுக்கு வந்த உடனே நிறையவே அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அந்த டைம்ல. அவங்களுக்கு சாரி எல்லாம் அழகா சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்களையும் லைட்டா வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு நானும் கொஞ்ச நேரம் வெயிட் அங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு நானும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிரஷ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் முகூர்த்த மேக்கப்க்கு நான் ரெடியா இருக்கணும் அப்படிங்கறனால எல்லாமே வந்து பிரஷ் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் அப்படிங்கறனால நம்ம கண்டிப்பா வந்து ஹேர் டூ பண்றதுக்கான டைம் நிறைய இருக்குமான்னு கூட நமக்கு ஐடியா கிடையாது. ஏன்னா பிரைடோட வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்து ரெடி ஆகிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்படிங்கறனால நம்ம கொஞ்சம் ப்ரீப்ரிப்பேர்டா எல்லாமே பண்ணிடலாமேன்னு சொல்லி மார்னிங் முகூர்த்தம் ஜடைக்கு நான் எக்ஸ்டென்ஷன் மட்டும் நானே எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு போய் அட்டாச் பண்றது மட்டும் தான் வந்து வேலையா இருந்தது. இதை பக்காவா முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு டைம் வந்து 12:30 1 o'clock பக்கம் இருந்தது. ஸோ ஒரு 2-2:30 நம்ம அகைன் வந்து பிரைடுக்கு போகணும் அப்படிங்கனால நான் டக்கு டக்குன்னு போய் ஒரு அரை மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு நானும் வந்து காலையில கிளம்பிட்டேன். முகூர்த்தம் vlog நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.